வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் நள்ளிரவு வேளை அத்துமீறி நுழைந்த கையடக்க தொலைபேசியை திருடிய குற்றச்சாட்டில் கைதான இளைஞனை விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்தினுள் நேற்று முன்தினம் இரவு வேளை பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்களின் கண்காணிப்பையும் மீறி அத்துமீறி நுழைந்த இளைஞன் ஒருவர் சுத்திகரிப்பு பணியாளர்களின் மேற்பார்வையாளரின் கையடக்க தொலைபேசியை களவாடியுள்ளார். இது தொடர்பில் அறிந்து பாதுகாப்பு உத்தியோகஸ்தர்கள் விரைந்து செயல்பட்டு கையடக்க தொலைபேசியை திருடிய இளைஞனை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை யாழ் நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை இளைஞனை விளக்கமறியல் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ராணுவ வாகனமும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து யாழ்ப்பாண நகர் பகுதியை ஆன்மித்த மடத்தடி பகுதியில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது. விபத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் கார் பெருஞ்சேதத்துக்குள்ளாகியுள்ளது. மேலும் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தமது சேவையை நிரந்தரமாக்குமாறு கோரி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் பதற்றமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. நேற்று காலை அவர்கள் நீதியின் மரணம் என குறிப்பிட்டு சவப்பட்டி ஒன்றை எரித்தனர். உண்ணாவிரத போராட்டத்தினால் நடைபாதை தடைப்படுவதாக போலீசார் தெரிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசார்களுக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டுள்ளது. 7 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள தங்களை ஆசிரியர் சேவையில் நிரந்தரமாக்குமாறு வலியுறுத்தி ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நேற்று முன்தினம் காலை ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது. தமது போராட்டத்துக்கு முறையான பதில் கிடைக்காத காரணத்தினால் போராட்டக் குழுவின் 4 உறுப்பினர்கள் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள 6 போலீஸ் அதிகாரிகளும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவை சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளை இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட கம்பகா பிராந்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் பிரிவை சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகளும் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நிபா வைரஸ் தொற்று தொடர்பில் இலங்கையில் எவ்வித அச்சுறுத்தல் நிலையும் இல்லை என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நிபா வைரஸ் தொற்று அடையாளம் காணப்படும் பட்சத்தில் அதனை எதிர்கொள்வதற்கு இலங்கை தயார் நிலையில் உள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் ஹர்சங்க விஜயமுனி தெரிவித்திருந்தார். எனினும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பரிந்துரைகளை நாட்டில் உரியவாறு பேணி செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களிடையே காலத்துக்கு காலம் ஏற்படும் வைரஸ் தொற்றுகள் தொடர்பில் தேசிய மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தின் ஊடாக தொடர்ச்சியாக ஆய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். புதிதாக வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தால் சில வங்கிகளில் தானியங்கி இயந்திரங்களால் நிராகரிக்கப்படுவதனால் தாம் சிக்கலை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள ஹெட்டன் பகுதியில் சில அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் தானியங்கி இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை செலுத்தும் போது அந்த நாணயத்தாள்களை இயந்திரம் ஏற்க மறுப்பதாக பலரும் வருத்தம் தெரிவித்துள்ளனர். மேலும் சில தனியார் நிதி நிறுவனங்களில் பணத்தை வைப்பு செய்யும் போது பணம் எண்ணும் இயந்திரங்களில் குறித்த தாள் நிராகரிக்கப்படும் சம்பவங்களும் பதிவாகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பொது மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள் கூறுகையில் பணம் எடுக்கும் மற்றும் வரவு வைக்கும் இயந்திரங்கள் மற்றும் பணத்தை எண்ணும் இயந்திரங்களில் புதிய 2000 ரூபாய் தாள்களை புதுப்பிக்க தவறியதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மாங்குளத்தில் குளவி கொட்டியதில் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. அத்தோடு 5 பாடசாலை மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு இலக்கான நிலையில் மாங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் மாங்குளம் பகுதியில் நேற்று பிற்பகல் பாடசாலை மாணவர்கள் அரசு உத்தியோகத்தர் ஒருவர் வீதியால் வந்து கொண்டிருந்த பொழுது பழைய கோலனி பகுதியில் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இதில் துணுக்காய் கல்வி வலயத்தில் பணியாற்றும் அரசு உத்தியோகத்தர் ஆண்டனி யோஜ் என்பவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார். 2025ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க மோட்டார் வாகன சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை தற்காலிகமாக நீடித்தல் கட்டளையை நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது.
2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்ததுடன் இதன் காரணமாக உரிய தினத்தில் சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பித்துக் கொள்வதில் பொதுமக்கள் கடும் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். அத்துடன் அக்காலப்பகுதியில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகித்தல் மற்றும் புதுப்பித்தல் தொடர்பான கணனி கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அந்த சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுக்க முடியாமல் போனதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலைமையை கருத்தில் கொண்டும் வீதி பாதுகாப்பு அல்லது வீதியை பயன்படுத்துவோருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையிலும் 2025 நவம்பர் 25 முதல் 2025 டிசம்பர் 24 வரையான காலப்பகுதியில் செல்லுபடியாகும் காலம் காலாவதியாகவிருந்த சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலத்தை அவை காலாவதியாகும் தேதியிலிருந்து ஒரு மாத காலத்துக்கு நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவும் முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி அஸ்வசும முதலாம் கட்டத்தின் கீழ் 14,15,584 பயனாளி குடும்பங்களுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. அத்துடன் அஸ்வசும முதலாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக 6,18,440 பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட உள்ளது. அதேபோல் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக 2,48,454 பயனாளி குடும்பங்களுக்கும் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. மேலும் அஸ்வசும இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாகவும் 68,183 பயனாளிகளுக்கு நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் அஸ்வசும கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளதாக அந்த அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. திருகோணமலை கோமரன் கடவல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஏந்திக்கடவ பகுதியில் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு உட்பட 2 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பௌத்த பிக்கு வசம் இருந்து 1,520 மில்லிகிராம் கஞ்சாவும் சிவில் பாதுகாப்பு படையினரின் வசம் இருந்து 540 கிராம் கஞ்சாவும் போலீசார் மீட்டுள்ளனர். பௌத்த பிக்கு பொலிகண்டி குளம் பகுதியில் உள்ள விகாரையில் வசித்து வருவதாகவும் சிவில் பாதுகாப்படை அதிகாரி மதவாச்சி சிவில் பாதுகாப்படை திணைக்கள அலுவலகத்தில் கடமையாற்றி வருபவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் மற்றும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா என்பவற்றை திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கோமரங்கடவல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் பரவுவதை காவல்துறையினர் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பழம், பொம்பாய் மிட்டாய், இனிப்பு வகை, பிஸ்கட் மற்றும் சாரவிட் ஆகியோவற்றுடன் மாவா மற்றும் பாவுல் போன்றவற்றை மறைத்து விற்பனை செய்யும் முறை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற வணிகர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பான சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த விஷயத்தில் யாரும் தப்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி 5 கிராமுக்கு மேல் கொகைன், ஐஸ் மற்றும் ஹெரோயின் ஆகியவற்றை வைத்திருப்பது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தங்கள் அன்புக்குரியவர்கள் இந்த போதைப்பொருள் அச்சுறுத்தலுக்கு ஆளாகுவதற்கு முன்பு தங்கள் பகுதியில் சந்தேகத்திடமான முறையில் நடக்கும் எந்த ஒரு சம்பவம் குறித்தும் தகவல்களை வழங்குவது பொதுமக்களின் பொறுப்பாகும் என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்பள்ளி பாடசாலை ஆசிரியர்களின் சம்பளம் 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பள அதிகரிப்பானது பிப்ரவரி முதல் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கொழும்பு மாநகர ஆணையர் பாலித நாணயக்காரர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மாநகர எல்லைக்குள் சபை அதிகாரத்தின் கீழ் இயங்கும் அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை கருத்தில் கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களின் சேவையை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. முன்னர் 20,000 ரூபாவாக இருந்த மாத சம்பளம் 30,000 ரூபாவாக உயரும் என்று பிப்ரவரி முதல் ஆசிரியர்கள் திருத்தப்பட்ட சம்பளத்தை பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்புக்குள் உள்ள அனைத்து மதங்களின் பதிவு செய்யப்பட்ட அறநெறி பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கான காலை உணவு கொடுப்பனவு 60 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மட்டக்களப்பில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு ஆசிரியர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். வாழைச்சேனை காவல் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்படும் காட்சிகள் சிசிடிவி கேமராவில் பதிவாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதனாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் படுகாயமடைந்த ஆசிரியர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் தாக்குதலை நடத்திய சந்தேக நபர் தற்போது தலைமறைவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா சட்டிக்குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 4 படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சட்டிக்குளம் போலீசார் தெரிவித்தனர். மன்னாரிலிருந்து மதவாச்சி நோக்கி பயணித்த ஹூலர் ரக வாகனமும் மதவாச்சியிலிருந்து மன்னார் நோக்கி பயணித்த ஜேப் ரக வாகனமும் சட்டிக்குளம் பிரதேச செயலகத்துக்கு அருகாமையில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த விபத்தில் 4 படுகாயமடைந்த நிலையில் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை குறித்த விபத்தானது வீதியில் நின்ற கட்டாக்காளி மாடுகளினால் ஏற்பட்டுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையின் போது தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளே சட்டிக்குளம் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதுளை போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பிரிவில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது பெண் போலீஸ் கான்ஸ்டபிளிடமிருந்து 4 கிராம் 200 மில்லிகிராம் கெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பகஸ்துவ பிரதேசத்தில் வைத்து அம்பகஸ்துவ போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே இவர் சிக்கியுள்ளார். சம்பவம் தொடர்பில் அம்பகஸ்துவ போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.